எந்த சாமியை எந்த நாளில் வழிபட வேண்டும்? ஞாயிறு அன்று சூரிய கடவுளை வழிபட வேண்டும். வழிபடும் முறை: சூரியனுக்கு நீர் அர்ப்பணிக்கவும், ஓம் சூரியாய நமக என்று உச்சரிக்கவும், சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியவும். இதன் பலன்கள்: ஆரோக்கியம், உற்சாகம், தலைமைத்துவம், தன்னம்பிக்கை, தொழிலில் வெற்றி கிடைக்கும். திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபட வேண்டும். வழிபடும் முறை: சிவலிங்கத்திற்கு தண்ணீர் மற்றும் பால் அர்ப்பணிக்கவும், ஓம் நமசிவாய என்று உச்சரிக்கவும், வெள்ளை நிற ஆடை அணியவும். இதன் பலன்கள்: மன அமைதி, குடும்ப நல்லிணக்கம் பெருகும். செவ்வாய்க்கிழமை ஹனுமான் அல்லது துர்கா தேவியை வழிபட வேண்டும். ஹனுமான் பக்தி பாடல் உச்சரியுங்கள், சிவப்பு நிற பூக்களை வைத்து அர்ச்சனை செய்யுங்கள், அசைவத்தை தவிர்க்கவும், சிவப்பு நிற ஆடைகளை அணியுங்கள். புதன் அன்று விநாயகரை வழிபட வேண்டும். வழிபடும் முறை: அருகம்புல் வழங்கவும், ஓம் கம் கணபதியே நமக என்று உச்சரிக்கவும், பச்சை நிற ஆடைகளை அணியவும். இதன் பலன்கள்: ஞானம், கற்றல், தொடர்பு, வணிக வெற்றி கிடைக்கும். வியாழக்கிழமை அன்று விஷ்ணு, குரு பகவானை வழிபட வேண்டும். மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் வாழைப்பழங்களை விஷ்ணு, குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கவும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று உச்சரிக்கவும், மஞ்சள் நிற ஆடை அணியவும். இதன் பலன்கள்: அறிவு, செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி அல்லது துர்கா தேவியை வழிபட வேண்டும். வழிபடும் முறை: நெய் தீபம் ஏற்றி, வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு பூக்களை அர்ப்பணித்து, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்று உச்சரிக்கவும், வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியவும். இதன் பலன்கள்: அன்பு, செழிப்பு, அழகு, நல்லிணக்கம் பெருகும். சனிக்கிழமை அன்று அனுமன் அல்லது சனி பகவானை வழிபட வேண்டும். வழிபடும் முறை: கருப்பு கடுகு எண்ணெய் சமர்ப்பித்து, ஓம் ஷாம் சனிச்சாராய நமக என்று உச்சரிக்கவும், கருப்பு அல்லது நீல நிற ஆடைகளை அணியவும். இதன் பலன்கள்: ஒழுக்கம், கர்மவினை, துரதிர்க்கத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்.